ஹை ஃப்ரெண்ட்ஸ், இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போறோம்னா, இந்த தாக்ஷாயணியோட சுயரூபத்தினால நம்ம கார்த்திகோட முட்டாள்தனத்தினால ஏமாந்த சொத்து மதிப்பை திரும்ப நம்ம இலக்கியாவும் கௌதமும் மீட்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசு வந்திருந்தா லைக் பண்ணுங்க. ஒரு கட்டத்தில் இப்போ வீடு வாடகைக்கே கிடைக்கக்கூடாதுன்னு இந்த எஸ்எஸ்கேவும் இந்த கார்த்திக் வந்துட்டு ரொம்பவே துடிச்சிட்டு இருந்தாங்க. நடு தெருவில் நம்ம கௌதம் இலக்கியாவும் நடமாடிட்டு இருக்கிறத பார்த்து அப்படி ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு வழியா வீடு நம்ம கௌதமுக்கு இலக்கியாவுக்கும் வாடகைக்கு வந்துடுச்சுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னு இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக உழைக்கணும்னு இப்போ நம்ம இலக்கிய முடிவு பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான முடிவும் அதே சமயம் இப்போ இந்த கார்த்திக் இருந்துக்கிட்டு நம்ம வச்சுட்டு இருந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே உடைச்சி சுக்குநூறாக நம்பிக்கை துரோகத்தை நமக்கு கொடுத்துருக்கான். அதுக்கான சுயரூபத்தை தான் நம்ம காமிக்க போகிறோம்னு நம்ம கௌதம் வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் எப்படியாச்சும் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் மட்டும்தாங்க சொல்லிட்டு இருக்கான். என்னன்னாவா இலக்கியாவும் கௌதமும் பகைச்சிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது அஞ்சலி. அவங்க இருந்த இடத்துல நீ இருக்கணும். நீ வந்துட்டு அந்த ஒரு சேர்மன் பதவிக்கு ஆசைப்பட்டது மட்டும் முக்கியம் இல்லை, நீ வந்துட்டு அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு உன் பேரில் எடுத்துக்கணும்னு தான் இந்த இலக்கியாவும் கௌதமும் வீட்டு விட்டு நான் வெளியே அனுப்பிச்சேன். ஆனால் இப்போ நீ பைரவிக்கு விட்டு கொடுத்துட்டேன்னு நீ பண்ணது எல்லாமே வந்துட்டு ஒரு முட்டாள்தனமான காரியம் ஆகிடும்னு இந்த தாக்ஷாயணி இருந்துக்கிட்டு நம்ம அஞ்சலியோட மனசை மாற்றினது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பைரவிக்கும் நம்ம இலக்கியாவுக்கும் அந்த நிலைமை தான் அங்கே வந்திருக்கு. ஏன்னா அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு ஆளாக கூட வந்துட்டு நம்ம பைரவியை மதிக்கலைங்க யாருமே. ஆனால் நம்ம அஞ்சலி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் வந்துட்டு இவ பண்ணிட்டு இருக்கிற ஃப்ராட் வேலையை நிறுத்தணும், இந்த பைரவே வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னு அதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் வந்துட்டு இந்த மேனேஜர்கிட்ட அதுக்கான விஷயத்தை எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் எப்படி இந்த கார்த்திக் அந்த ஒரு சேர்மன் பதவி அந்த அஞ்சலியோட பேருக்கு மாற்றிருக்க முடியும்? அவ்வளோ சீக்கிரம் முடியாது. ஏன்னா அந்த ஒரு கம்பெனியில் எனக்கும் ஷேர் இருக்குது. நான் வந்துட்டு முன்னிலையிலிருந்து நம்பர் 1 பொசிஷனில் அந்த கம்பெனியை நானும் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு தெரியாமல் இந்த கார்த்திக் வந்துட்டு இந்த அஞ்சலியோட பேருக்கு மாற்றிட்டான். இது உண்மையிலே வந்துட்டு கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்களன்னா இந்த பைரவியோட சாப்பை வந்துட்டு நம்ம அஞ்சலி சும்மா விட போகிறது கிடையாதுங்க. கடைசி வரைக்கும் ஆண்டின்னு சொல்லி இப்போ இப்படி ஏமாற்றிட்டாங்க. ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் ஒரு வகையை பார்த்தீங்களான்னு இதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஒரு கம்பெனிக்கு ஓனர் நானும் கார்த்திக் மட்டும்தான். நடுவில் யாராச்சும் வந்தால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு கம்பெனிக்குள்ளேயே சேர்க்காதீங்கன்னு அவ்வளோ ஆணித்தனமாக சொல்லிட்டேங்க. இதை பார்த்ததும் நம்ம பைரவிக்கு பயங்கர கோவம் வச்சா, நேற்று வந்துட்டு இன்றைக்கி இப்படி ஒரு சட்டத்தை போட்டு இருக்கா, நாளை பின்ன வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அவள் எல்லாருமே வந்துட்டு மாற்றி விட தயாராக இருப்பான்னு நம்ம பைரவி முடிவு பண்ணிட்டாங்க. எப்படி வந்துட்டு இவளை பழி வாங்கணும்னு நம்ம பைரவி வந்துட்டு இப்போ சிந்தாமணி அடிக்கிற அடியில் கண்டிப்பாக இந்த அஞ்சலியை வந்துட்டு மன்னிச்சிரு என்ன அப்படின்ற மாதிரி பதில் சொன்னதாங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு.